ஒரு நாட்டுடைய வரலாறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் அந்த நாட்டுக்கான வழிகாட்டியாக இருக்கணுமா இல்ல அரசியல் தேவைக்காக மாற்றப்படக்கூடிய ஒரு கருவியா இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த வருஷம் வெள்ளையனே வெளியேறு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உரையை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல தேசபக்தி, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான தியாகம் இப்படின்னு எல்லாத்தையும் பாராட்டி இருக்கக்கூடிய அவரு அதுல ஒன்னு முக்கியமா குறிப்பிடவே இல்லை அப்படின்றதுதான். அந்த போராட்டத்தையே முதல்ல தொடங்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பற்றின எந்த ஒரு வார்த்தையும் அதுல இல்லை அப்படின்றதுதான். இது திட்டமிட்டதாகவே மறைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுது. இப்போ 1942 நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த வெள்ளையனே வெளியேறு திட்டத்துல RSS இருந்திருந்தாங்கன்னா என்ன செஞ்சாங்க? பிஜேபி இப்போ சொல்லக்கூடிய கதையெல்லாம் சரியா இல்லையா? இப்போ இந்த உரைக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் நோக்கம் தான் என்ன? வரலாறு ஏன் இவ்வளவு தெரிவு செய்யப்பட்டு சொல்லப்படுறதாக இருக்கு? அதோட பள்ளி புத்தகங்கள்ல இந்த வரலாற்று முக்கிய பக்கங்கள்ல இருந்து எதுக்காக நீக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. இதை தொடர்ந்தே பொதுவாக மகாத்மா காந்தியுடைய முழக்கம் அப்படின்றது என்னன்னா, செய் இல்லனா செத்துமடி. இப்போ இன்னைக்கு இதை யார் அதிக அளவு பயன்படுத்துறாங்க, அதுவும் அரசியல் காரியங்களுக்காக அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு. இப்போ வரலாற்றை வச்சு புதிய அரசியலை இங்க கட்டமைக்கப்படுதா அப்படின்றதும் முன்னதாக நம்ம முன்னோர்கள் கொண்டு செல்றதுக்காக விரும்பி இருக்கக்கூடிய அந்த மத சார்பற்று இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயமானது இங்க வழிபடுத்தப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னெழுது. இதை தொடர்ந்தே விமர்சனம், வரலாற்று உண்மைகள், அப்புறம் மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்கங்கள் இப்படின்னு இது எல்லாத்த பத்தியும் தான் தெளிவான ஒரு விவரத்தை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இந்த ஆண்டுடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய ஆண்டு நிறைவுக்காக ஒட்டி பிரதமர் மோடி ஒரு பாராட்டை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல முதலாக தேசப்பற்றுன்ற விஷயத்தை நிறைச்சிருக்கக்கூடிய ஒரு உரையாக தோன்றி இருக்கு. அதுக்கு அடுத்ததான் மகாத்மா காந்தியுடைய அந்த செய் அல்லது செத்துமடி அப்படின்ற ஒரு முழக்கத்தையும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகத்தையுமே அவருடைய உரையில அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆனாலுமே இந்த பாராட்டுக்கு பின்னால ஒரு அரசியல் நோக்கம் மறைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்கட்சிகளும் பல வரலாற்று ஆய்வாளர்களுமே சுட்டி காட்டி இருக்கிறாங்க. மோடி அரசு பல்வேறு தேசிய தினங்களாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் வரலாற்று நிகழ்வுகளையுமே பயன்படுத்தி அவங்களுடைய அரசியலை வலுப்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் இப்ப குற்றச்சாட்டாக பதிவாகி இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா இந்த குவிட் இந்தியா இயக்கத்துல காங்கிரஸ் கட்சியுடைய மைய பங்கு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் குறைச்சிட்டு சில நிகழ்வுகளை மட்டும் திட்டமிட்டு அவங்களுடைய விதத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்குதா அப்படின்ற விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதனாலதான் வரலாற்றுல முழு விஷயத்தையும் பாடங்களாக கொண்டு மக்கள் கிட்ட சேர்க்காம தேவைப்படக்கூடிய பகுதிகளை மட்டுமே வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறாங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபில்டரிங் அப்படின்ற விஷயம் இந்த இடத்துல நடைபெற்று இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே இப்ப வைக்கப்பட்டிருக்கு. மேலும் இது குறித்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரான ஜெயராம் ரமேஷ் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, 1942 குவிட் இந்தியா இயக்கத்துடைய போது RSSம் அவங்களுடைய முன்னோடி தலைவர்களும் குறிப்பாக பாரதிய ஜனசங்க நிறுவனராக இருக்கக்கூடிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி இந்த இயக்கத்துக்கு எதிராக இருந்தது அப்படின்றது இங்க மறுக்க முடியாத ஒரு வரலாற்று உண்மை அப்படின்றதும், அந்த காலத்துல RSSம் ஹிந்து மகாசபா தலைவர்களுமே பிரிட்டிஷ் அரசரோட சமரசம் செய்யறது மாதிரி தான் அவங்களுடைய அரசியல் யுக்தியாக வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான். சுதந்திர போராட்ட வீரர்கள் தெருக்கள்ல உயிரை பணயம் வச்சு போராடிட்டு இருக்கும் பொழுது நேரத்துல கூட இந்த அமைப்புகள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முழுமையாக எந்த விதமான எதிர்ப்புலையுமே இயங்கல அப்படின்றதுதான். இப்போ நேதாஜி சந்திரபோஸ் கூட அவங்களுடைய இந்த சமரச மனப்பாங்க கடுமையாகவே விமர்சிச்சிருந்தாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அந்த வரலாற்று உண்மைகள் அப்படின்றது திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுது அப்படின்றதும் புது தலைவர்களுக்கு தெரிவிக்கப்படாம இருக்கிறது அப்படின்றது குவிட் இந்தியா இயக்கத்துடைய உண்மையான வரலாற்றை ஒரு மங்கக்கூடிய செயலை தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துறதாக இருக்கு அப்படின்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோடவே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில சுதந்திர போராட்ட வரலாற்றையே புதிய கோணத்துல திருத்தி அதை காட்டுறதுக்கான முயற்சி வெளிப்படையாகவே பார்க்க முடியறதாக இருக்கு. குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா RSS உடைய பங்களிப்பும் சுதந்திர இயக்கத்துல இருந்த உண்மை நிலையை விட மிகைப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு தன்மையை தான் இப்ப இருக்கு. வரலாற்றுல முக்கிய அத்தியாயங்கள்ல RSS ஏற்றிருக்கக்கூடிய அந்த பங்கு ரொம்ப குறைவானதாக இருக்கிறப்ப கூட இன்னைக்கு அதை தேசிய இயக்கத்துடைய பிரதான சக்தியாகவே சித்தரிக்கக்கூடிய அரசியல் முயற்சி அப்படின்றதுதான் இப்ப தீவிரமாகவே நடந்துட்டு இருக்கதாக இருக்கு. இப்போ இங்க நம்ம ஒரு தெளிவான உதாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா
RSS தடை செய்யறதுக்காக சர்தார் வல்லபாய் பட்டேலோட பேரும் அவருடைய அரசியல் மரபும் பிஜேபியுடைய பிரச்சார கருவியாகவே வந்து மாற்றப்பட்டதாக இருந்துச்சு. RSS தடை செய்ய சொல்ற அளவுக்கு அவருக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு இரும்பு மனிதர் அப்படின்ற பட்டேலோட உருவத்தை பிஜேபி அவங்களுடைய தேசியவாத கதையில இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்றதுதான் ஒரு பார்வை. இந்த அணுகுமுறை அப்படின்றது வரலாற்று உண்மைகள் எல்லாத்தையும் சுத்திகரிச்சுட்டு அரசியல் லாபம் பெறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகளால இது வந்து விமர்சனம் செய்யப்பட்டுட்டு இருக்கு. ஆக வரலாற்றை அரசியல் வசப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய இந்த போக்கும் சுதந்திர போராட்டத்துடைய உண்மையான முகங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு புதிய தலைமுறைக்கு மாற்றி அமைக்கப்படக்கூடிய ஒரு கதையை கொடுக்கிறது அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. மேலும் இதை தொடர்ந்தே வந்து பல சர்வதேச ஊடகங்கள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த NCERT பாட புத்தகங்கள்ல வந்து வரலாற்று பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து மறைக்கப்பட்டதை குறிப்பாக விரிவாகவே வந்து செய்திகளாக அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய அந்த முகலாயர்களுடைய பங்களிப்பும் அவங்களுடைய நிர்வாகம், கலாச்சாரம், கட்டிடக்கலை சாதனங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம முற்றிலுமாகவே சில இடத்துல நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இங்க வந்து வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கு. இந்த மாற்றம் அப்படின்றது மாணவர்களுடைய வரலாற்று பல்துறை அதோடைய பல்வேறு கோணங்கள்ல புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்கான ஒரு அபாயத்தை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்தி இருக்கு. ஒரே விதமான அரசியல் நோக்கத்தோட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாநாயகர் பார்வை அப்படின்றதும் எதிர்கால தலைமுறையுடைய விமர்சன சிந்தனை திறனையும் பாதிக்கலாம் அப்படின்றதுதான் இதுக்கான ஒரு பார்வை. இது போன்ற கல்வித்துறையே அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுறது அப்படின்றது வரலாற்றுல ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறதுக்கான நிலைக்கு வந்து இது தள்ளப்படுறதாக இருக்கு. மேலும் மோடி தன்னுடைய உரையில சுதந்திர போராட்டத்தை பற்றி பேசும்போது கூட காங்கிரஸ் உடைய நேரடி பங்களிப்பை குறிப்பாகவே பாராட்டாம பொதுவான தேசப்பற்று சொற்களாகவே வந்துட்டு சின்னங்களாகவும் தான் அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இதனால 1942 ஆண்டு குவிட் இந்தியா இயக்கத்தோட போது காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறை தண்டனைகள், தியாகங்கள், அந்த காலத்துல RSS எடுத்திருந்த எதிர்மறை, பங்கேற்காம இருந்த ஒரு நிலைப்பாடு மாதிரியான வரலாற்று உண்மைகள் அப்படின்றது பொதுமக்களுடைய நினைவுல இருந்து முற்றிலுமாகவே ஒதுக்கப்படுறதுக்கான ஒரு அடிப்படை பார்வையாக இது இருக்கு. இந்த வகையாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவு கூறல்களோ வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான சித்திரத்தை வந்துட்டு மறைக்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் தரக்கூடிய கதை மாந்தர்களாக சாதகமா இருக்கக்கூடிய ஒரு கோணமான பார்வையை மட்டும்தான் இங்க வலுப்படுத்தும் அப்படின்ற ஒரு அபாயமே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இத்தகைய உரையில வந்துட்டு நமக்கு பார்க்க முடியறதாக இருக்கு. இதே போலவே வந்து கோடி மீடியா அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய பிரதமருக்கு மிகவுமே சாதகமாக செயல்படக்கூடிய அந்த ஊடகங்கள் மோடியுடைய உரையை முழுமையாக தேசப்பற்று உணர்ச்சியை தூண்டக்கூடிய நிகழ்வாக தான் அவங்க பரப்பி இருக்கிறாங்க. இதுடைய விளைவாக தான் RSS வந்து 1942 எடுத்திருக்கக்கூடிய அந்த பங்கேற்றே இல்லாத ஒரு நிலைப்பாடு அப்படின்றது ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய சர்ச்சைக்குரிய அரசியல் நடவடிக்கைகளும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் மாதிரியான முக்கிய வரலாற்று பகுதிகள் அப்படின்றது பிரதான செய்தி தொகுப்புல முற்றிலுமாகவே இல்லாம போகி இருக்கு அப்படின்றதுக்கான காரணம் இந்த சீர்மட்ட செய்தி தேர்வு அப்படின்றது வந்துட்டு ஒரு பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவலுடைய பரப்பை வந்துட்டு குறைச்சிருக்கிறதும் அதுலயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கதை விஷயத்தை மட்டுமே வலுப்படுத்தக்கூடிய வகையில ஊடகத்துடைய கட்டுப்பாடும் அதை தொடர்ந்தே வந்து செய்தி வடிகட்டி காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது அப்படின்றது இங்க நேரடியான ஒரு உதாரணமாக வந்து விமர்சிக்கப்படுறதாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் வீடம், ஃப்ரீடம் ஹவுஸ் மாதிரியான சர்வதேச மதிப்பீடு அமைப்புகள் அப்படின்றது சமீபத்திய ஆண்டுகள்ல இந்தியாவுடைய ஜனநாயக நிலைமையை வந்துட்டு கவலைக்கிடமாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டு அதை எலக்ட்ரல் ஆட்டோக்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இது போன்ற வரலாற்று விஷயங்களை மறைக்கிறதும் விமர்சன குரலை ஒதுக்குறதும் ஊடக செய்திகள் எல்லாத்தையும் திட்டமிட்டு சில வடிகட்டி காட்சிகளை படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குடிமக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய உரிமைகளை மட்டுப்படுத்துறதோடயே அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்துடைய அடிப்படை தத்துவங்களை வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வு, கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே படிப்படியா குறைக்கிறதுக்கான அபாயம் அப்படின்றது இங்க உருவாகிற மாதிரியான சூழ்நிலையை வந்து கொண்டு வந்திருக்கு. இது போன்றதுடைய விளைவாக தான் தேர்தல் அப்படின்ற விஷயத்துல நடைபெறக்கூடிய அரசியல் ஆதிக்கம் அப்படின்றது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி சுயதீனமா நிறுவனங்களோ இல்ல குடிமக்கள் உரிமைகள் சுருங்கக்கூடிய ஒரு பாதை அப்படின்றது இங்க வலுப்பெற்றிருக்கிறதாக பார்க்க முடியுது. இந்த குவிட் இந்தியா இயக்கம் 1942 முழு தேசத்தையுமே ஒரே இலக்குக்காக ஒருங்கிணைஞ்சு வரலாற்று போராட்டமாக இருந்துச்சு. அப்போ மதம், மொழி, சாதி, பகுதின்னு எந்த வேறுபாடையும் கடந்து மக்கள் வந்து ஆங்கிலேயரை விரட்டக்கூடிய ஒரு நோக்கில தான் கை கோர்த்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே
இயக்கத்துடைய வரலாறு அப்படின்றது அரசியல் பிரச்சார கருவியாக மாற்றப்பட்டு காங்கிரஸ் உடைய முக்கிய பங்களிப்பு அப்படின்றது எல்லாத்தையும் திட்டமிட்டு மறைக்கப்படுறதோட RSS உடைய பேரும் அதோடைய பங்கை மிகைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் தான் இங்க நிகழ்ந்துட்டு இருக்கு. இது போன்ற அரசியல் நோக்கம் இருக்கக்கூடிய புது பதிப்பு குடிமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை உருவாக்க வேண்டிய தேசிய நிலைகள் எல்லாத்தையும் மாறா அரசியல் பிளவுகளை ஆள்படுத்தக்கூடிய ஒரு மனோபோக்க வளர்க்கிறதாக இருக்கு. இதனால தலைமுறைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கக்கூடிய பொது தேசிய அடையாளம் அப்படின்றது அரசியல் பிரிவினைகளால ஆதிக்க போட்டிகளுக்காக ஒரு பலியாடாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு அபாயம் தான் இந்த இடத்துல நிலவி இருக்கு. ஆகையால பிரதமர் மோடியுடைய இந்த குவிட் இந்தியா தினத்தை முன்னிட்டு இருக்கக்கூடிய உரை அப்படின்றது வெளிப்படைத்தன்மையா பார்க்கறதுக்கு தேசப்பற்றோ இல்ல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான தியாகத்தை கொண்டாடுற மாதிரி நமக்கு தோன்றினாலும் கூட அது வரலாற்றை பத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு புறமாக மற்றும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் அட்டவணையுடைய பகுதியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இது போன்ற வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு முழுமையான சித்திரத்தை வழங்காம செயல்படுறதா அப்படின்றது எதிர்கால தலைமுறைகளை வரலாற்றை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதலையும் ஒரு தலைப்பட்சமான அரசியல் பார்வையும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை அதிகரிக்கிறது. ஆகையால சரியான வரலாற்று உண்மைகளையும் அனைத்து தரப்புகள்ல இருக்கக்கூடிய பங்களிப்பையும் மதிக்கக்கூடிய படி கல்வி அரசியல்னு எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய உரையாடல்கள்ல நடைபெறணும் அப்படின்றதுதான் இங்க அவசியம் அப்படின்ற விஷயம் முன்வைக்கப்படுறதாக இருக்கு. இதுதான் நீண்ட கால நிலையான ஒரு தேசிய ஒற்றுமைக்கும் ஜனநாயகத்துக்குமான அடிப்படையாக அமையும். இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.